மகரம் டாக்ஸிக் உறவுகளிடம் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இந்த மே மாதம். எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. எதுக்கு போய் சொன்ன? என்னங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல கேது வந்து அமர்ந்திருக்கனால ஒரு சில உறவுகள் கிட்ட இருந்து உங்களை வந்து நீங்க காப்பாத்திக்கணும். அது எந்த உறவுகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு சேனல்ல தான் உங்களுக்கு ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் போது. மகர ராசி காலச்சக்கரத்துடைய 10வது ராசிங்க. இந்த ராசியோட அதிபதியே சனி பகவான். முதல் நல்ல விஷயம் உங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னா, இப்ப நீங்க 7 நாட்டு சனியில இல்ல. அது ஒரு மிக 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 பெரிய ஒரு ரிலீஃப். 7 சனியில உங்களுக்கு இப்ப டைம் வந்து உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. 7 சனியில இருக்கிறது யாருக்கு கேட்டீங்கன்னா கும்பம், மீனம், அதுக்கடுத்து மேஷம். ஸோ இந்த 3 ராசிகள் தான் இவர் அடுத்து நிகழ்வுகள் நகர்ந்துட்டு இருக்காரு. அது ஒரு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இந்த மகர ராசிக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதெல்லாம் நான் ஒன்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்க போறோம், மிக முக்கியமா நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உங்க கரியர் எப்படி இருக்க போகுது, உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது, உங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மகர ராசி சனியோட ராசி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பாருங்க ஒரு உழைப்பின் ராசி. ரொம்ப நியாயம், ரொம்ப நேர்மை, ரொம்ப தர்மம். ஏன்னா இந்த ராசியோட அதிபதி வந்து சனி பகவான் இல்லையா. உங்க லைஃப்ல எதுவுமே வந்து உங்களுக்கு வேகமா கிடைக்காது, ரொம்ப ஃபாஸ்டா கிடைக்காது. அதிகமான உழைப்புக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா இந்த ராசி காலச்சக்கரத்துடைய 10வது ராசி. பதவி, உயர்வு, அங்கீகாரம், மதிப்பு, கௌரவம், இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது இந்த மகர ராசி தான். ஏன்னா காலச்சக்கரத்துடைய 10ஆம் வீடே வந்து மகரம் தானே. ஸோ மகரம் தானே அதை குறிக்குது. அதை குறிக்கக்கூடிய கிரகம் எது? சனிதான் அதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ மகர ராசி எந்த விஷயத்துல எந்த மாதிரி டாக்ஸிக் உறவுகள் கிட்ட நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா, 8ல இருக்கக்கூடிய இந்த கேது தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள், ஒரு சில உறவுகள், ஒரு சில தேவையற்ற ஆட்கள் உங்களுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்க கேது மறைவா சில விஷயங்கள் செயல்படும். அது உங்களுக்கு அகேன்ஸ்டா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா ராசிக்கு 2ல ராகு, கிரக நிலைகள்லாம் நீங்க பாருங்க எப்படி இருக்கு இந்த மாதம். ராசிக்கு 2ல ராகு, ராசிக்கு 3ல சனி, 4ல செவ்வாய், 5ல புதன் சூரியன், 6ல சுக்கிரன் குரு, 8ல வந்து கேது. சோ 8ல வந்து உங்களுக்கு கேது இருக்கும்போது தேவையில்லாத மறைமுகமான எதிரிகள் உங்களை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு. சோ புதுசா வரவங்க கிட்ட பழகாதீங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசாதீங்க. ஏன்னா அவங்க என்ன மைண்ட் செட்டோட உங்களை அணுகுறாங்கன்றதே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியாது. நீங்க எல்லாத்தையுமே வெளுத்ததெல்லாம் பாலு, நல்லவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்த கோஷ் தான் நம்ப. அப்ப மறுபடியும் போய் அதே குடியில நம்ம விடலாமா? தப்பில்லையா? சோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. புதுசா வரவங்க கிட்டையும் உங்களை வியாபாரத்தை நோக்கத்தோட ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வரவங்க கிட்டையும் கொஞ்சம் நீங்க இந்த எந்த ஒரு சுபகிரக பார்வையுமே இல்லை, தனியா இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துலயே இருக்காரு. ஒரு நல்ல விஷயம், முயற்சிகள் நல்ல வகையில உங்களுக்கு பழிக்கக்கூடிய இடத்துல சனி இருந்தாலும் கூட ராகு கேது கண்டிப்பான முறையில டாக்ஸிக்கான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுத்தே தீரும். ஒருவேளை உங்க தசாபுக்தி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, ரொம்ப பலவீனமா இருக்கு, இது ஏற்றுக்கொள்ற அளவுல உங்க தசாபுக்தி இல்ல, உங்களால சரிவர முடிவெடுக்க முடியல அப்படின்னா பிரச்சனைகள் நீங்களே உருவாக்கிட்டீங்க. அதனால வந்தோமா, போனோமோ, உட்காந்தோமா, வேலையை பார்த்தோமா, வீட்டுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமான்னு அப்படியே இந்த மாதத்தை கடந்துருங்க. உங்களுக்கு மனசு நிம்மதியாகவும் இருக்கும், மனசு நிறைவாகவும் இருக்கும். அப்பாடா அப்படின்ற ஒரு மனசு நிறைவாகவும் இருக்கும். ஸோ வியாபாரத்துல இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது? ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா இருக்குமா? மேரேஜ்க்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாதம் நல்லா இருக்கா? எஸ், உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டோட அதிபதி வந்து சந்திரன். பட் நம்ம பொதுவா வந்து ஒரு மேரேஜ் நடக்க போகுது, லைஃப்ல வந்து ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எந்த கிரகத்தை எடுத்து பார்ப்போம்? ஜோதிடர்கள் வந்து முதல்ல எந்த கிரகத்தை பார்ப்போம் அப்படின்னா அது வந்து குருதான். குருதான் வந்து நம்மளுக்கு
கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு குரு தான். குரு பலம் இருந்தாதான் நமக்கு வந்து மேரேஜ் எப்ப நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நமக்கு வந்து கிடைக்கும். கோச்சார ரீதியா குரு எங்க இருக்காரு? ராசிக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. யாரோட இருக்காரு? சுக்கிரனோட இணைவுல இருக்காரு. சோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தான் வந்து பாக்கியாதிபதி. அதாவது ஒரு ராசிக்கு ஒரு பாக்கியாதிபதி இருக்காங்க, சூப்பர் ஸ்டார். அப்போ இந்த குரு பகவானோட 6ஆம் இடத்தோட சுக்கிரனும் போய் இணையறதுனால உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டி, உங்களுக்கு மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி மகரம் எப்பயுமே வந்து லவ்க்கு தாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. பெருசா வந்து அரேஞ்ச் மேரேஜுக்குலாம் உங்களுக்கு அது பிடிக்காது. எனக்கு ஒருத்தி பேசணும், ஒருத்திக்கிட்ட பழகணும், அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணுவேன். எடுத்த உடனே நான் போய் விழுந்துட மாட்டேன், அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்ற மாதிரிதான் மகரம் வந்து இருக்கும். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பொறுமையா ஒரு பத்தி தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு அறிஞ்சிட்டு அவங்க ஃபேமிலி எப்படி எல்லாத்தையுமே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து மேரேஜ். ஏன்னா சனி உங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுத்துட்டாரு. சின்ன வயசுல இருந்தே வந்து உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும். இந்த மகரமா இருந்தாலும் சரி, கும்பமா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே வந்து சனியோட ராசி இல்லையா? அப்ப சிறு வயதுல இருந்தே உங்களுக்கு அந்த பக்குவமும் நிதானமும் சனி கொடுக்க வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துக்கு நீங்க போனாலும் அதே தான் எடுத்து போகணும். சரி, இந்த ஒரு விஷயமா நம்ம வந்து யோசிக்கணும், நிதானமா பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு வந்து போயிட்டே தான் இருக்கும். பட் இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கு, நம்ம மேரேஜ்க்காக பேசிட்டு இருக்கோம், இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கு அப்படின்னா விருப்பப்பட்ட ஒரு துணைய, ஒரு வாழ்க்கை துணைய அமைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் உங்களுக்கு இந்த மே மாதம். பட் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஐயோ பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரன், அதெல்லாம் யோசிக்காது. உங்க வாழ்க்கை உங்க கையிலங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. நாளைக்கு கஷ்டமோ நஷ்டமோ ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணுங்க. யாரையும் ஒருத்தர் விடாம ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். இது யாருமே உங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த ஒரு பக்குவமும் மனப்பக்குவமும் யார் கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம்? உங்களுக்கு நீங்களே தான் கொண்டு வர முடியும். ஸோ 6ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் குருவோட இணைவு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கு. ஏன்னா அடுத்த கட்ட நகர்வுல வந்து குரு வந்து பாருங்க உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு போக போறாரு. ராசிக்கு 7ஆம் வீட்டை போனாலும் சூப்பர் தானே. 7ஆம் வீட்டுல குரு வந்தா சூப்பர் இல்லையா? 7ஆம் வீடு அப்படின்றது ரிலேஷன்ஷிப்ஸ், பார்ட்னர்ஷிப், பிசினஸ்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு மேல ஸ்டார்ட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு நீங்க வந்து ஏதாவது பண்றாங்க இன்டர்ன் பண்ணிட்டு எதுவும் மாட்டிக்காதீங்க. பட் ஜூன் மாசத்துக்கு மேல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது இந்த வருடத்தோட 2வது பாகத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை உங்க தசாபக்தி எல்லாம் சப்போர்ட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அந்த பிசினஸ் ரொம்ப அமோகமா போகும். ஏன்னா 7ஆம் வீடு அப்படின்றது சுப, அதாவது அர்த்த திரிகோண வீடுகள், காம திரிகோண வீடுகள், மோட்ச திரிகோண வீடுகள் இருக்கு. அதுல காம திரிகோண வீடுகள் வந்து 3, 7, 11. ஸோ 7ஆம் வீடு அப்படின்றது உங்க டிசைர், உங்க ஆசை. அப்போ உங்க ஆசையே அதுதான். ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா சூப்பரா இருக்க போகுது. 7ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கான நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எடுத்து வருவாரு. குருமார்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. மொத்தத்துல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 நாட்டு சனில இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு எத்துலயும் தைரியத்திலயும் நீங்க வந்து இருக்க போறீங்க. அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. தைரியமா இருங்க, நல்லதே நடக்கும். தனுசு ராசி தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்டா மறக்காம அதுவும் கிளிக் பண்ணி யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.